தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காணும் 2வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாட்டின் மைய பொருளாக இருப்பது இறைவாக்கினர் எலியா. பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய இறைவாக்கினராக யாவே இறைவனே உண்மையான கடவுள் என்று சொல்லி அறுதியிட்டு கூறி வானத்திலிருந்து நெருப்பை பெறச் செய்து அவருக்கு எதிராக இருந்த போலி இறைவாக்கில் சுட்டரித்து மெய்ப்பித்தவர். இறைவனை முழுமையாக நம்பி அவருடைய பராமரிப்பை நம்பி வாழ்ந்தவர். ஆனால் இந்த எலியா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி யாக்கோப்பு சொல்லுகின்ற பொழுது அவர் நம்மை போல எளிமையான மனிதர்தான் என்று சொல்லுகின்றார். இறைவாக்கினர் தான், ஆனால் அவர் நம்மை போலவர். நம்மை போல எல்லா விதமான உணர்ச்சிகளையும் தன்னிலை கொண்டவர் தான், பயப்பட்டவர் தான். போலி இறைவாக்கினர்களை கொண்டவுடன் ஜெசபேல் அரசிக்கு பயந்து கொண்டு ஓடியவர் தான். அப்படி ஓடுகின்ற பொழுது தன்னுடைய துயரத்தை நினைத்து, துன்பத்தை நினைத்து, கடவுளே எனக்கு இறப்பை கொடு என்று சொல்லி மன்றாடியவர் தான். மனிதர்களைப் போல இடியிலும் மின்னலிலும் மற்ற எல்லா வித நிலநடுக்கத்திலும் இறைவனை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பியவர் தான். இப்படி மனித சுவாபம் கொண்ட அவரிலே இறைவனுடைய அருள் குடிகொள்ளுகின்ற பொழுது அவர் வல்லமையுடையவராக மாறுகின்றார். இந்த எலியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1 அரசர்கள் 17:1 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. எலியா என்பவர் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த எலியா இறைவனுடைய பணியாளராக செயல்பட்டார். இறை வார்த்தையை கேட்டு அதன் வழியாக யாவே இறைவனே வாழ்கின்ற இறைவன் என்று சொல்லி வெளிப்படுத்தி காட்டினார். இப்படி வெளிப்படுத்தி காட்டியவருடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. அவருடைய இருப்பு நெருப்பை போல இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. நெருப்பு முழுமையான வெப்பத்தை வெளியிடக்கூடியது, அச்சத்தை கொடுக்கக்கூடியது, சுற்றிருக்கின்ற அனைத்தையும் எரித்து விடக்கூடிய வல்லமை கொண்டது, அனைத்தையும் தன்மையப்படுத்தக்கூடியது. எலியாவும் அத்தகைய தன்மை கொண்டவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் மீது கொண்ட அந்த பற்றினாலே யாவை இறைவனை விட்டு விலகிச் சென்ற இஸ்ராயல் மக்களுக்கு அவர் நெருப்பாக இருந்தார். போலி தெய்வமாகிய பாகாலை வழிபட்ட இறைவாக்கினர்களுக்கு அவர் நெருப்பாக இருந்து அவர்களை அழிக்கக்கூடிய சக்தியாக எதிர்த்து அவர்களை வென்றெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் எலியா தீவட்டி போல அவருடைய சொற்கள் வலிமை வாய்ந்ததாக இருந்தது என்று சொல்லப்படும். தீவட்டி என்பது எதற்கு பயன்படும்? அதுவும் தீதான், ஆனால் அது வழிகாட்டுவதற்கு, குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு, தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கு தெளிவை கொடுக்கின்ற ஒரு பாதை காட்டக்கூடிய, இருளை அகற்றக்கூடிய ஒரு கருவியாக செயல்படுவதை போல எலியாவும் குழம்பி போயிருந்த மக்களுக்கு, திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த மக்களுக்கு திசை காட்டக்கூடிய, யாவே இறைவனை உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவரை சுட்டி காட்டக்கூடிய சொல்வன்மை மிக்கவராக எலியா இருந்தார். அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினாலே நிலத்திலே பனியும் மழையும் பெய்யாமல் பஞ்சம் வரச் செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. 1 அரசர்கள் 17 சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் மீண்டும் சொல்லும் வரை பனியோ மழையோ இந்த நிலத்தில் படாது என்று சொல்லப்படுகின்றது. ஏன் பனி மழை என்று சொல்லுகின்றது பார்க்கின்ற பொழுது, பாகால் தெய்வத்தை வழிபட்டவர்கள் அந்த பாகால் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது விண்ணுலகிற்கு அதிபதி என்று சொல்லுவார்கள். ஆக அவன் பாகால் இறைவன் அதிபதியாக இருப்பதால் அவன் தான் மழையையும் பனியையும் பொழிந்து மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற சொல்லி போலி இறைவாக்கினர்களும்
நம்பினார்கள். இஸ்ரேல் மக்களும் அதை சார்ந்து போகின்றவர்களாக இருந்தார்கள். எனவேதான் வானத்தை அடைத்தார். இறைவனுடைய வல்லமையினாலே, இறை சொல்லினாலே. யாக்கோபு சொல்வதை போல கடவுளை நோக்கி அவர் மன்றாடுகின்ற பொழுது மழை பெய்யாமல் அவர் தடுத்து நிறுத்தினார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. மக்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவரை திரும்பி வருகின்ற பொழுது மீண்டும் மன்றாடினார். மழை பெய்து என்று சொல்லப்படுகின்றது. எதற்காக? பாகால் விண்ணுலக அதிபதி அல்ல, மாறாக யாவே இறைவனே விண்ணுலக மண்ணுலக அதிபதியாக அரசராக இருக்கின்றார். அவரே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றார் என்பதை மெய்ப்பித்து காட்டுவதற்காக அந்த 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தை ஏற்படுத்தினார். 3 முறை நெருப்பு விளைச்சது என்று சொல்லப்படுகின்றது. அந்த போலி இறைவாக்கினர் இருக்கின்ற பொழுது ஒரு முறை, 2 அரசர் புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது அகசியா அரசன் இஸ்ராயேல் கடவுளாகி யாவை இறைவனை நம்பாமல் உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பாகால் தெய்வத்தினுடைய இறைவாக்கியர்களை தேடிச் செல்லுகின்ற பொழுது அவர்களை தடுத்து அகசியா இறந்து போவான் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். இதை ஏற்க முடியாமல் எலியாவை பிடித்து வருவதற்காக 2 படைப்பிரிவை அகசியா அனுப்புவான். 2 முறையும் வானத்தில் நெருப்பை விழச் செய்து அவர்களை அவர் சுட்டெரிப்பதாக இருக்கும். இறை வல்லமை கொண்டவராக இருந்தார். சாதாரண மனிதர்தான், பயமும் அச்சமும் குறைபாடும் உள்ள மனிதர்தான். ஆனால் இறை வல்லமை அவரிலே நிறைகின்ற பொழுது அந்த இறைப்பற்று அவரை இறைவனுடைய ஒப்பற்ற கருவியாக மாற்றியது. பழைய ஏற்பாட்டிலே எலியா இறைவாக்கியர் செய்த அதே செயல்பாடை புதிய ஏற்பாட்டிலே மெசியாவை சுட்டி காட்ட வந்த திருமுழுக்கு யோவான் செய்தார். இதோ இந்த நாளில் இந்த எலியாவின் குணப்பாங்கை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய பலவீனத்தின் மீது அல்ல, நம்முடைய இயலாமையின் மீது அல்ல, நம்முடைய கடந்த கால வாழ்வின் பாவங்கள் மீது அல்ல, மாறாக ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்து மனம் மாறியவர்களாக, உள்ள திறந்தவர்களாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வலிமை உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு இணைந்து இயேசுவில் மகிழ்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசு வருகைக்காக நம்மை தயாரிப்பது மட்டுமல்ல, நாம் அனுபவித்திருக்கின்ற இயேசுவை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும், இயேசு நம்மிலே இருப்பதினாலே தீமைகளை சுட்டரிக்கின்ற வல்லமை கொண்டவர்களாகவும், தீவட்டியை போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய சொல்லும் பிறருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் அமைந்திட வேண்டும். அத்தகைய அருளை கேட்போம். எலியா இறைவாக்கினர் இறை வல்லமையால் நிறைந்ததை போல தெய்வமே எம்மையும் உம்முடைய வல்லமையால் நிறைத்திடும். தீமைகளை தேடாமல் தீமையை தேடுபவர்களை திருத்தி உம்மிடம் கொண்டு வருகின்ற அருள் ஆசிரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றேறும் மகனும் வாழியவே.